ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 33 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம யூசோ மொட்டை மாடியில மாட்டிட்டால. 1-2 ஹாலோஸ்னா பரவாயில்ல, ஒரு பெரிய கூட்டமே இப்போ வந்து ரவுண்டு கட்டிருச்சுங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதான் அந்த கையில வச்சிருந்தாலே ஒரு பூனை அது ஜகஜோதியா மின்ன ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கே ஷாக்கு, என்னடா நடக்குதுங்கன்னு. சோலி முடிஞ்சுன்னு முடிவு பண்ணும் போதான் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி அந்த டான் கனோன்ஜி ஒரு ஜம்ப போட்டு வருவான். வந்தவன் இந்த டைம் ஆச்சு அடிச்சு தெறிக்க விடுவானான்னு பார்த்தா மறுபடியும் கெனான் பால உருவாக்கி அடிப்பான். ஆனா அது மேல படாது, எஸ்கேப் ஆயிரும். அடுத்து பாஞ்சு அவனை அடிக்க வரதுக்குள்ள அந்த ஜென்டா பைய பூந்து ஒரே அடி, அந்த ஹாலோ காலி. அதுக்கப்புறம் அந்த ராக்கோ பூனை பாத்தீங்கன்னா நார்மலா மாறிடும். இவங்க அட்டோலியம் தான் தாங்க முடியாது, லேட்டா வந்ததுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம கரீனு நான் தான் கரக்குரா ரெட்டு அப்படின்ட்டு சீன் போடுவா. ஜென்டா இருந்துட்டு நான் தான் உண்மையான கரக்குரா ரெட்டும்பா. உடனே மாத்தி மாத்தி சண்டை, நான் தாண்டா ரெட்டு நான் தாண்டா ரெட்டுன்னு. அந்த டான் இருந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னைக்கே ரெட்டி யாருன்னு முடிவு பண்ணிடுவோம், எதுக்கு தேவையில்லாம சண்டை கட்டுறீங்கம்பா. அவங்களும் அதான் சரி நாங்க ரெடிம்பாங்க. ஏன்னா இன்னும் அங்க எக்கச்சக்க ஹாலோஸ் இருக்குது இல்ல, அதை அட்டாக் பண்றதுக்கு அந்த டான் பாத்தீங்கன்னா ஏதோ குச்சி மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சீன் போட்டுட்டு இருப்பான். என்னதான் அவன் முக்குனாலும் ஒரு ஹாலோவை கூட அவனால அட்டாக் பண்ண முடியல. எல்லாம் அவனைத்தான் வந்து பயமுறுத்திட்டு இருக்குங்க. அந்த டைம் கரீன் அந்த குச்சியை புடிங்கிட்டு போய் அவ சண்டை போட்டுட்டு இருப்பா. இடையில ஜென்டா போய் அட்டாக் பண்ணுவானா. ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி அந்த டான் கனோன்ஜி புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். வேற லெவல்ல சண்டை போடுறீங்க அப்படி இப்படின்னு. யூசோ இவங்க கூட நின்றுட்டு இருந்தான்னா அது அவளுக்கு தான் ஆபத்து. அதனால அவளை அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லுவாங்க. சரின்ட்டு அங்க இருந்து கிளம்புனா அவளை விரட்டிக்கிட்டு பின்னாடியே வரும். இவங்களும் வேற வழி இல்லாம விரட்டிட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஹாலோஸ் எல்லாம் டப்பு 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 டப்புன்னு வெடிச்சு தெரியும். யாரான்னு பார்த்தா நம்ம உருரு எல்லாத்தையும் அட்ட டைம்ல சுட்டு தள்ளி இருப்பான். டான் கனோன்ஜி பார்த்துட்டு வேற லெவலு, பேசாம இவளை ரெட்டா போட்டுடலாம்பா. பட் அவங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டையை போட்டுட்டு மறுபடியும் ஹாலோஸை போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டான் கனோன்ஜி இருக்கானே நல்லா ஏத்தி விட்டுட்டு இருப்பான். உருரு பார்த்துட்டு ஆமா இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க போய் சண்டை போட மாட்டீங்களான்னு கேட்பான். கண்டுக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு சண்டை போடுங்க, யாரு ரெட்டுன்னு பாத்திரலாம் அப்படின்னு அவங்களை இன்னும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஹாலோஸ் கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஏகப்பட்ட ஹாலோஸுங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட இப்படி சண்டை போட்டா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சைஸ் ஹாலோவா மாறும். அத்தாண்டி ஹாலோ வந்தா இறங்கி அடிக்கணும். அதை விட்டுட்டு அந்த டான் கனோன்ஜி வாங்கப்பா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு உருரு போய் உட்கார்ந்துகிட்டான். இவங்க ரெண்டு பேரும் பச்சை பச்சையா திட்டுவாங்க. ஏன்டா இந்த டைம்ல இதெல்லாம் உனக்கு முக்கியமாடான்னு. அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா வந்த வேகத்துல அடிச்சு தெறிக்க விட்டுரும். இதுல என்ன ஒண்ணா மத்தவங்க எல்லாம் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஃபைட்டர்ஸ் இல்ல. ஆனா யூசோ மாட்டிக்குவான். அடிச்ச அடியில மாடியில இருந்து தெரிச்சிருவா. இவங்க எல்லாம் யூசோன்னு ரியாக்ஷன் கொடுப்பாங்களே தவிர ஜம்ப் பண்ணி காப்பாத்த மாட்டாங்க. என்னதான் அவன் மாடியில இருந்து கீழே வந்துட்டு இருந்தாலும் அந்த ஹாலோ விடாம வரட்டிட்டு வரும். அவ்வளவுதான், யூசோ கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதான் கீழே விழவே பூனை சடனா சிங்கமா மாதிரி நம்ம யூசுவை காப்பாத்திரும். எல்லாம் பார்த்துட்டு அலண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் அந்த ஹாலோவை அடிச்சு தெறிக்க விடும். அது பில்டப் பண்ணுதோ இல்லையோ நம்ம டான் கனோன்ஜி இதுதான் ஹீரோயிக் ரோபோட், கடவுளால அனுப்பப்பட்டது கரக்குரா சோனிக் லயன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு சைடு அடிச்சு பில்டிங் விட்டு மறுபடியும் கீழே தள்ளி விட்டுரும். உடனே நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலான்னு அவங்க ஸ்டைல 4 பேரும் அடிச்சு பொல்லந்து கட்டுவாங்க. இப்படி அடிச்சதுல அந்த ஹாலோ அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் டான் கனோன்ஜி பண்ற பில்டப் இருக்குதே, கரக்குரா ஹீரோஸ் எங்களை தடுக்கணும்டா ஒருத்தன் பிறந்து வரணும்டா அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அப்பதான் யூசுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். அதாவது அந்த ராக்குங்கிற பூனைய இவ இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கா. ஒரு டைம் சோன்னு மலை, அப்ப மியாவு மியாவுன்னு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த பூனை அது பாவம் பசியில கத்திட்டு இருந்திருக்குமா. இவ சாப்பாடு வச்ச உடனே அதை சாப்பிட்டுட்டு இவளையே ஃபாலோ பண்ணி பின்னாடி வரும். இவளும் பாய் 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 பாய்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவா. அது இவ பின்னாடியே வந்தது கார் வரதை கவனிக்காம கார்ல அடிபட்டு செத்து இருக்கும். அதை நினைச்சு யூசுக்கு ரொம்பவுமே கவலையாயிரும். நான் மட்டும் ராக்குவை மீட் பண்ணாம இருந்திருந்தேன்னா அது கண்டிப்பா செத்து இருக்காது, என்னால் தானே செத்து இருக்குது, கண்டிப்பா என் மேல அதுக்கு கோவம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா அந்த பூனை இன்னுமே அவன் மேல பாசமா தான் இருக்குது. அப்புறம் எல்லாரும் யூசுக்கு நல்ல வேலை எதுவுமே ஆகலன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனை பாத்தீங்கன்னா காத்தோட காத்தா கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் கரீனுக்கே புரியுது நிஜமாவே அந்த பூனை பேயான்னு. உடனே யூசு பாத்தீங்கன்னா உட்காந்து கதறி கதறி அழுவா. ஏன்னா என்னால எதுவுமே ராக்குக்கு பண்ண முடியல, ஆனா அது என்னைய காப்பாத்தி இருக்குது அப்படி இப்படின்னு. ஜென்டா தான் இருந்துட்டு உனக்கு அது தேங்க்யூ சொல்றதுக்காக தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா அவளை வந்து காப்பாத்தி இருக்குது இல்ல, அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு இன்ட்யூஷன் தான் அப்படின்ட்டு சொல்லி யூசுவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கரக்குராவோட ஹீரோஸ்
ஹீரோஸ்னு சொல்லிட்டு ஒரு நான் தான் கரக்குரா பிங்க் அப்படின்பா, கரீனு ரெட்டும்பா, ஜின்டா நான் ரியல் ரெட்டும்பா, மாத்தி டவுசரை கிழிச்சுக்கிட்டு அடிச்சுக்குவாங்க. கடைசியில டான் கனோன்ஜி நான் தான் கரக்குரா கோல்டு, உங்க எல்லாத்துக்கும் லீடர் அண்ட் ப்ரொடியூசரும்பா, செப்பல்ஸ்லயே அடிப்பேன் பாக்கி. ஏன்னா லீடர் ஆகணும்னு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டா குறுக்க வந்து நான் தான் இப்ப லீடர்னு சொன்னா உனக்கு கீழே எல்லாம் லீடரா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாயிலேயே ஒரு குத்து, பல்லு பகுடெல்லாம் தெரிச்சிரும். இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் அலப்பறை பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.